வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பைங்கள உபநிஷத்து அதனுடைய 34வது மந்திரத்தை பார்க்கலாம். அதில் நேற்று கொஞ்சம் ஆரம்பித்தோம். அதில் பைங்கள ரிஷி யாஞவல்க்கியர்கிட்ட இந்த மகா வாக்கியங்களை பற்றி பேச கேட்குறாரு. தத்துவமசிங்கிற வார்த்தைக்கு தத்துங்கிற வார்த்தை பரம்பொருளையும் சச்சிதானந்த ஸ்வரூபமாகவும் அது இருக்குது. துவங்கிற வார்த்தை அந்த பிரம்மத்தை தத்தை ஆசிரித்து அவலம்பித்து இருக்கக்கூடிய பதம் துவம். தத்து துவம். துவம் வந்து ஜீவனையும் உபாதியால் இருட்டால் மறைக்கப்பட்ட ஜீவன் துவம்பதமாகவும் சுத்தமான கான்சியஸ் பியூர் கான்சியஸ்ன்னு சொல்லக்கூடிய சத்து தத்துங்கிற வார்த்தையினாலையும் தத்துவம் தத்துவம் பொதுவாக தத்துவம் பெரிய தத்துவம் பேசுகிறார் அப்படி சொல்லுவாங்கள்ல. எல்லாம் நீயேன்னு அர்த்தம். தத்துவம் அது நீ, அசிங்கிறது அப்புறம். தத்துவம் அது நீ, நீ அதுவாக இருக்கிறாய், அசி இருக்கிறாய். இருக்குங்கிறது எப்பயுமே இருக்கும். அதனால் இந்த இருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ரெண்டு வெவ்வேறு அல்ல, ஒன்று அசையும் ஒன்று அசையாது. அதனால் வேறுபாடு அனுபவத்தில் இருக்கலாம். ஆராய்ச்சி பண்ணும்போது இல்லை சமாதி நிலையில் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் அது ஒன்றாகி கரைந்து போகிறது. ஒன்று தான் அது, ஏக்கமேவ அத்வதீயம். ஒன்று தான் இரண்டல்ல. ஏன்னா எல்லாருக்கும் இரண்டுங்கிற கருத்து இருக்குது. அதுக்கு வேறு வார்த்தையை டைரெக்டாகவே இரண்டு அல்லங்கிற வார்த்தை தான் அத்வதீயம், அத்வைத்தம். ஆனால் அனுபவம் எப்படி இருக்கும்னா ரெண்டாக தெரியும். ஒன்று அசைகிறதையும் நம்ம பார்க்குறோம், அசையாமல் இருக்கிறதையும் பார்க்குறோம். யார் பார்க்குறா? பார்க்குறது தான் சத்து. யார் நம்மளை பார்க்குறான்னு சொல்கிறா அதுதான் சித்து. ஏன்னா அது உணர்வு, அறியும், எல்லாவற்றையும் அறியும். அதுதான் சக்தி, அதுதான் சித்து, அதுதான் சைத்தன்யம், அதுதான் சின்மயி, அதுதான் உயிர், அதுதான் ஜீவாத்மா. தத்தை அதுக்கு ஆதாரமாக இருக்குது. அவலம்பம்ங்கிறது என்னதுன்னா அந்த ஹோல்டு, சத்தினுடைய ஹோல்டில் தான் சித்து இருக்குது. பிரம்மாசிரித்து மாயா. மாயாவை பற்றி, மாயாவுடைய தத்துவத்தை பற்றி பேசணும்னா ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம் இந்த இடத்துல. மாயாவுடைய இது என்னன்னா அதனுடைய பிரதான செயல்பாடுகள் என்னன்னா ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. உண்மையை மறைக்கும், பொய்யை உண்மையாக காட்டும், இல்லை பொய்யை வேறொன்றாக காட்டும். உண்மையை மறைக்கும், கயிறை மறைக்கிறது. கயிறை மறைச்சாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று மறைச்சிடுச்சுன்னு சொல்லலாம். கயிறை பாம்பாக காட்டுது. அதெல்லாம் நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய இருட்டு தான் அதுக்கு காரணம். இருட்டும் வெளிச்சமும் வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. உள்ளே தெளிவாக இருந்துச்சுன்னா அது இருட்டாக இருந்தாலும் அது பாம்பு தான் சொல்லும், இல்லை கயிறு தான் கரெக்டாக சொல்லிடும்.
லைட்டாக மங்கலான கலர்லேயே சந்தேகத்தை உருவாங்க. சந்தேகம், பயம், குழப்பம், பதட்டம் எல்லாமே என்னது, இருட்டு சேர்ந்துருந்தா அந்த பிரமையிலேயே வாழ்க்கை ஓடின்னு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை யார் அறிவா, யார் எடுத்து சொல்ல போகிறா? பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 29வது மந்திரம் என்ன அப்படின்னா, இதை பற்றி பேசுகிறவன் கோடியில் ஒருத்தவன், அது ஒரு அதிசயம். இந்த அதிசயங்கிற பாட்டு இதை வச்சு தான் எழுதிப்பானுங்களோன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. அதிசயம் அதிசயம்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த பிரம்ம ரகசியத்தை பற்றி பேசுகிறவன் கோடியில் ஒருத்தவன், அதை கேட்குறவனும் கோடியில் ஒருத்தவன், அதை அறிகிறவனும் கோடியில் ஒருத்தவன். எவனும் உணரலை. அப்படி யாராவது உணர்ந்தாங்கன்னா சிலரே அவர்கள் தான் தீராகாங்கிற வார்த்தையை சங்கரர் பயன்படுத்துகிறார். தீராகாங்கிற மந்திரம், தீராகாங்கிற வார்த்தை மாண்டுக்கு இல்லை, இந்த கட்டோபனிஷத்தில் கச்சிது தீராகா அப்படிங்கிற வார்த்தை வருது. புரியுதா? மகா வாக்கியங்களை தான் விவரிக்கிறது தான் பகவத்கீதை. பகவத்கீதையிலேருந்து உபநிஷத்துக்களை எடுக்கலை. உபநிஷத்து பழையது. உபநிஷத்துலேருந்து பகவத்கீதை எக்ஸ்பிளைன் பண்ணது எடுத்து. அப்போ கோடியில் ஒருத்தவன் தான் அந்த பிரம்ம ரகசியத்தை பேசுகிறான். ஆத்மா பற்றி யாரும் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கும் அதானே இருக்கே, இன்றைக்கும் அதே தான் இருக்குது. இன்றைக்கும் 4% தான் பிரம்மத்தை பற்றி பேசுகிறவங்க. கேட்குறவங்களும் பேசுகிறவனும் அதிசயம், கேட்குறவனும் அதிசயம், அறிகிறவனும் அதிசயம், ஆஹா ஓஹோன்னு சொல்கிறான், அதுவும் அதிசயம். ஆனால் எவனும் உணரலை. 4வது நிலை சொல்லுது கரெக்டாக, உணர்வு. அந்த நிலைக்கு எவனும் போக மாட்டான். அப்படி போனான்னா கஷ்டித் தீராகா, அவர் ஒரு சிலரே தீரர்கள், தடைகளை தாண்டியவர்கள், ஸ்திரமாக நின்றவர்கள், வெற்றி அடைந்தவர்கள், வந்த வேலையை செய்தவர்கள். இந்த ஆவரண சக்தி விக்ஷேப சக்தியில் மாயையினுடைய வேலை தானே அது. ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி திரை போடுறது, பொய்யை உண்மையாக காட்டுறது. அதையே 2ஆக பிரிக்குது. அதுலேயே சைத்தன்யம் இருக்குங்க, மாயையிலே சைத்தன்யம் இருக்குன்னு ஒரு குரு சொல்கிறாங்க. என்னன்னா இருக்கலாம், இருக்குது அடியேன்னு ஒத்துக்கிறேன். எப்படின்னு கேட்டால், இந்த ஆவரண சக்தி விக்ஷேப சக்தியில் ஆவரணம் சைத்தன்யம், மறைக்கிறது அறிவு சார்ந்த விஷயம் சைத்தன்யம். அதில் பிம்பமாக வேறொன்றை காட்டுவது ஜடம். அதுலேயும் சத்து சித்து சொல்கிறாங்க. புரியுதா? ஜடம் சேத்தனம் அதுலேயும் சொல்கிற. பொய்யிலையே 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொய்யும் இல்லை மெய்யும் இல்லை, எல்லாம் ஈசா வாசியம் இதம் சர்வம். அது நுரையாக இருக்கட்டும், அலையாக இருக்கட்டும், நிலையாக இருக்கட்டும், 3 ஒரே பொருள் தானே. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலை செய்யுது. வேலை நிமித்தமாக அது என்ன பண்ணுது, தன்னை பிரித்து அது செயல்படுது. அவ்வளோதான் விஷயமே தவிர 3மே ஒன்று தான். எப்போ 3மே ஒன்று ஆகும்னா, எப்போ நீ சமாதி நிலைக்கு போறியோ அப்போ தான் 3மே ஒன்றுங்கிற அறிவு வரும். அது வரைக்கும் போகாதவங்களாம் அவன் வாய்க்கு என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் பேசின்னு கிடக்கிறான். கடவுள் பலராக இருக்கார், 2ஆக இருக்கார், ஒருத்தராக இருக்கார், பல கருத்துக்கள் இருக்குது. மெய்ப்பொருள் அறிஞ்சவன் பேசுகிறது இல்லை, குருவை தவிர. ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, குருவை தவிர வேறு யாரும், சத்குருவை தவிர வேறு யாரும் பேசுகிறதில்ல, பேச முடியாது. அந்த நிலையில் இந்த தத்துங்கிறது பரம்பொருளையும், துவம்ங்கிறது மாயா கலந்த இருள் நிறைந்த ஜீவனையும், அசிங்கிறது 2 பேரும் ஒன்றுங்கிற இணைப்பு சொல் கன்ஜக்ஷன் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தையும் குறிப்பதாக தத்துவமசி. அது ஒரு விளக்கம், அது ஒரு மந்திரம் சொல்லுது. எல்லா மந்திரத்தையும் அது விளக்காது. நம்மளும் இது விவரிக்கிற இது தருணம் இல்லை, நிதித்தியாசனத்தில் பண்ண வேண்டிய விஷயம் அது. தத்துவமசி மகா வாக்கியம்லாம் விசாரம் பண்ணுற இடம் இது இல்லை. இது சிரவணத்தில் இருக்கீங்க, அறிமுகப்படுத்துகிறோம்.
என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போயின்னு இருக்கேன். ஆழ்ந்த விசாரம்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னு தான் எனக்கு தோணுது. அப்பப்போ என்ன விசாரம் வருதோ அதை உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்தந்த இடத்துல சின்ன சின்ன விசாரங்கள்லேயே போயின்னு இருக்கு. ஆழ்ந்த விசாரம்லாம் இருக்குது, இருந்தால் தான் அது உணர்வுக்கு வரும். அதுக்கு நீங்கள் மனனத்துக்கு போகணும். மனனத்துக்கு போனதுக்கப்புறம் தான் ஆழ்ந்த விசாரம் செய்ய செய்ய அதை நீங்கள் உள்வாங்குவீங்க. இல்லைன்னா அது தண்டமாக பேசின பேச்சாக போயிடும். பக்குவம் இல்லாதவங்களுக்கு அதை பற்றி பேசி அர்த்தம் இல்லை. மோஸ்ட்லி வேதாந்தம் பேசவே கூடாதுன்னு தான் சொல்லும். அது எங்கே பார்த்தாலும் நீ வாய மூடு தான் சொல்லும். எப்போ குரு பேசுவாங்கன்னா பக்குவப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. பக்குவப்படாததுன்னா பக்குவப்படாத வரைக்கும் அதை பற்றி பேச மாட்டாங்க. வைரத்தை அறிகிற ஒரு பண்பாடு வந்தால் தான் வைரத்தை பற்றி பேச முடியும். சும்மா பேசி வைங்கலாம் அப்படிலாம் அது பேசி வைக்க முடியாது. அதுக்கு தான் முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கறது. இதே வார்த்தை தான் பேச போகிறோம், ஆனால் அது உணர்வு நிலைக்கு அழைச்சிட்டு போயிடும். அனுபூதிங்கிற 5வது நிலைக்கு, வாழ்வு நிலைக்கு அழைச்சிட்டு போயிடும். வாழ்வும் அனுபூதியும் ஒன்று. வாழ்வுன்னு சொல்கிறேன் இல்லையா, இதுதான் சரி, இதுதான் வாழணும்னு முடிவெடுப்போம்ல. இது வரைக்கும் அது மாதிரி எல்லாத்தையும் எடுக்க முடியலையே. இதுதான் சரி, இப்போ இதை தான் செய்யணும்னு. நான்வெஜ் உடம்புக்கு கெடுதல் தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம்ல, காம்ப்ரமைஸ் பண்ணுறோம்ல. அப்படிலாம் அதில் காம்ப்ரமைஸ் நடக்காது. அங்கே என்ன நடக்கும்னா நேராக செயலில் இருக்கும். வாழ்க்கையாக இருக்கும். எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸே இருக்காது. நல்ல பர்சனாலிட்டிலாம் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்திரமாக இருப்பாங்க. ஏன்? அவங்கள கலங்கப்படுத்த முடியாது, அதெல்லாம் கடந்து நிற்கிறாங்க. அதனால் இந்த தத்துவமசியை சொல்லிவிட்டு அதே இதில் கண்டினியூஷனாக தத்துவமசி இது அகம் பிரம்மாஸ்மி இது வாக்கியார்த்த விசாரக. தத்துவமசி என்றும் பிரம்மாஸ்மி என்றும் வாக்கிய அர்த்த விசாரக, வாக்கியங்களை விசாரம் செய்ய ஒரு குருவானவர் விசாரம் செய்ய ஆரம்பிக்கும் போது அதனுடைய மேலார்ந்த அர்த்தத்தை சொல்லும்போது அங்கே அவனுக்கு அறிமுகமாகுது. ஏன்னா சத்தியம் இல்லையா, அவர் மேலோட்டமாக சொன்னாலும் அது சத்தியம் இல்லையா, அதனால் என்னவாகும்னா உள்வாங்குவாங்க. அது பேர் சிரவணம்னு பேர். சிரவணம்னா என்ன இது சொல்லுது பார்த்தீங்களா? எப்போ தத்துவமசி பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை குரு விசாரம் ஆரம்பிக்கிறாரோ, அதை யார் கேட்குறானோ அவன் சிஷ்யன், அந்த கேட்குறான் இல்லையா, காது கொடுத்து கேட்குறான் இல்லையா, அங்கேயே சில பேருக்கு அனுபூதி ஏற்படலாம். பக்குவப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் அங்கேயே அனுபூதி ஏற்படலாம். சில பேருக்கு ஏற்படுதே. பட்டினத்தார் ஒரு வார்த்தையில் காதற்ற ஊசியும் வாராது கான் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க. அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு எல்லோரும். ஏன் அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதை கோடி பேர் அதை படிச்சிருக்கான், அவன் விட்டுட்டு போனான். ஏன்? பக்குவம் இல்லை. அண்ணாமலை அப்படின்னு சொன்னோடனே, அருணாச்சலம் சொன்னோடனே விட்டுட்டு கிளம்பிட்டார் ரமணர். ஏன்? எத்தனை பேர் அருணாச்சலம் அண்ணா டெய்லி சொல்கிறோமே, இங்கே எத்தனை பேர் விட்டுட்டு அங்கே போகிறான் தியானத்துக்கு, தபசுக்கு? தேடுறவனுக்கு தான்ப்பா அமிர்தம், தேடாதவனுக்கு அமிர்தத்தை காட்டக்கூடாது. அவனே தேடி கண்டுபிடிக்கும். அப்படி தான் வச்சுருக்கு. இப்போ நேச்சர் எப்படி வச்சுருக்குன்னா, தேடாதவனுக்கு, அதனுடைய வேல்யூ தெரியாதவனுக்கு அதை பற்றி பேசவே கூடாது. அப்படி வாக்கியத்தை அவர் பேசும்போது காது கொடுத்து கேட்குறான்ல, அது பேர் சிரவணம் பவதி. அந்த கேட்ட வார்த்தை ஏகாந்தேன்னு, சிரவணார்த்தம் கேட்டதை ஏகாந்தமாக உட்கார்ந்து அனுசந்தானம் ஆராய்ந்து பார்க்கறது. தத்துவமசின்னு சொல்லுது, நீயும் அதுவும் ஒன்று, நீயும் அவரும் ஒன்று தான் அப்படின்னு குரு சொல்கிறாங்களே, வேத வாக்கியம் சொல்லுதே, இது உண்மையா பொய்யா? கேள்வி இருக்கா அவங்களுக்கெல்லாம்? இருக்கான்னு கேட்குற இந்த கேள்வியா? நீயும் அவரும் ஒன்று தான் மகா வாக்கியம் சொல்லுது. மகா வாக்கியம்னே பெரிய வாக்கியம் இல்லை, அது வாக்கியம் 2 வார்த்தையில் 1 வார்த்தையில் இருக்கும். ஆனால் மகத்தான மகா காரியங்களை செய்யக்கூடிய வார்த்தை அது. மகா விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. விளைவுகள் என்ன விளைவுகள்? எல்லாமே நல்ல விளைவுகள்.
அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுனால எல்லாருக்கும் நன்மை ஏற்படுமா, தீமை ஏற்படுமா? எல்லாருக்கும் நன்மை ஏற்படும். ஏன்னா அது என்னத்தை போதிக்குதுன்னா கருணையை போதிக்குது, அன்பை போதிக்குது, நல்லெண்ணெய் எல்லாவற்றையும் போதிக்குது. அந்த நிலையில் அவன் தவறு செய்வானா? தானும் தவறு செய்ய மாட்டான், யாரையும் தவறு செய்ய தூண்ட மாட்டான். அப்படி ஏகாந்தமாக இருந்து அதை அனுசந்தானம் மிகுந்த ஆராய்ச்சிக்கு அதை உட்படுத்தி நல்ல பக்குவப்பட்ட சிஷ்யெல்லாம் அதெல்லாம் அப்படியே உள்வாங்கிடுவான். எல்லாத்தையும் யார் ஒருத்தவன் பக்குவப்பட்டானோ அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? ஒரு குரு 50 வருஷம் அத்தியனம் பண்ணி சிரவணம் பண்ணி தபஸ் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி அனலைஸ் பண்ணி தங்குள்ளே உள்வாங்கின கருத்தை தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறாரு. அதை நானும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கோ. இல்லை அவர் சொன்னது கரெக்டு தான், வேதம் சொல்கிறதுன்னு அவர் சொல்கிறாருன்னு அப்படியே உள்வாங்கிறது ஈஸி. ஆராய்ச்சி பண்ணாலும் என்ன தான் நிற்க போகிற? அதே கருத்தில் தான் நிற்க போகிற. அதில் என்ன உனக்கு இடையில எனர்ஜி டைம் மணி வேஸ்ட்டாக போகுது. அதனால தான் ஜீரோ பண்ணிக்கொன்றார். உனக்கு ஒரு ஐடியா இருக்குனாலே அது காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறதா தான் இருக்குது. ஆனால் இல்லை நான் அதை அனுபவித்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னா அதுக்கு தான் நிதித்தியாசனம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீ இந்த வார்த்தை தத்துவமசின்னு அவர் சொன்னோடனே நீ தத்துவமசி ஆகிடுவியா, அகம்பிரமாஸ்மி ஆகிடுவியா, அகம்பிரமாஸ்மி ஆகிடுவியான்னு ஆக முடியாது. அதுக்கு தான் ஏகாந்தம், அதுக்கு தான் நிதித்தியாசனம். இப்போ இந்த மனநத்தில் நிறைய சந்தேகங்கள் வருமா? அனுசந்தானம் பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய சந்தேகம் வரும். எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் சந்தேகமே இல்லை. டே 1லேருந்து எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. அதில் ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. இப்போ சிரவண மனனம் பண்ணினதுனால சிகிச்சையான சந்தேகம், ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு நிலை வரும். அர்த்தமாகும். வஸ்துன் ஏக்கத்தான் அனவத்தையா சேத்தக ஸ்தாபனம். ஒரு சந்தேகமற்ற நிலையில் அவரும் நாமளும் ஒன்று தான், ஏக்கத்தா அப்படின்னு அனவத்தியா எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு உணர்வு ஸ்தாபனம், ஸ்தாபிக்கப்படும், எஸ்டாப்ளிஷ் செய்யப்படும். சந்தேகம் இல்லாத நிலையில், சந்தேகத்தில் இருந்தால் சந்தேகம் தான் நிற்கும், மெய்ப்பொருள் உள்ள நிற்காது. நீ விசார வினிமயம் செய்து பல ஆராய்ச்சிகளை எல்லாம் நீ செய்து பார்த்து இதுதான் சரியானது, இதுதான் இறுதியானதுன்னு ஒரு முடிவுக்கு வரல, அது பேர் ஸ்தாபனம்னு பேர். ஸ்தாபிச்சாச்சு, எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. என்னத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா அந்த வஸ்துவும் நீயும் ஒன்று தான், அந்த வஸ்துவும் நானும் ஒன்று தான். அது சின்ன நெருப்பாக இருந்துச்சு, இப்போ அது இந்த அறிய அந்த நெருப்பானது, அந்த பிரகாசமானது, அந்த சூரியனானது, அந்த பிரம்மமானது விஸ்வரூபம் எடுக்கிறது. அங்கே சேத்தக உணர்வாக ஸ்தாபனம். எப்படி உணர்வு? 4வது நிலை. ஆமாம், அதில் மறுக்கருத்து இல்லை. என்னை யாராலையும் வெட்ட முடியாது, யாராலையும் குத்த முடியாது, நான் ஸ்டேபிளானவன், இன்கம்பஸ்டிபிள், அன்கிளீவபிள், ஸ்டேபிள், இம்மியூட்டபிள், மாறாத ஒன்று நான் அப்படிங்கிறது ஸ்தாபனம், ஸ்தாபிக்கப்படுகிறது, நிலைநிறுத்தப்படுகிறது. என்ன எரெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஆப்பை என்ன பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறோன்னு இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது தான் அந்த வார்த்தை ஸ்தாபனங்கிற வார்த்தை. என்னத்தை இன்ஸ்டால் பண்ணுற? அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை நீ உன்னுடைய உள்ளுணர்வே ஏற்றுக்கும். இப்போ ஏற்றுக்கலை, சந்தேகம் இருக்கு, இல்லை அந்த கதவே திறக்கலை. எங்கே ஏற்றுக்கிற? மேலோட்டமாக ஏற்றுக்கிற, இல்லை நடுவில் ஏற்றுக்கிற? ஆழத்தில் ஏற்றுக்கணும். ஆழத்துக்கு நீ எப்படி போவேன்னா, நீ மெய்ப்பொருளை தேடி சிந்திச்சு விசாரம் பண்ணி தான் அந்த நுட்பமான அந்த கடைசி நிலையை தொடுவேன். அந்த கடைசி நிலையில் தான் அது இன்ஸ்பயர் ஆகும். இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம் இல்லையா, உள்வாங்குதல்.
அந்த பரம்பொருளை ஆமாங்கிற அந்த சத்தியத்தை எந்த நிலையில் மேலோட்டமே இல்லை. தத்துவமசின்னு குரு எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க, உடனே சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை அதுவே கடைசியாக இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு கிளாஸே இருக்காது. அந்த நிலையில் ஒரு உபதேசம் பண்ணுவாங்க. மெய்ப்பொருளை தான் எந்த நிலையில் உணர்கிறாங்களோ அந்த நிலையில் சொல்லுவாங்க. பல நிலைகளில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அந்த கடைசி நிலையில் தெரிவு, அறிவு, புரிவு, உணர்வு, வாழ்வுங்கிற அந்த நிலையில், அந்த ஆழத்தில் அகம்பிரமாஸ்மிங்கிற அந்த மெய்ப்பொருளை உணர்த்துறது ஒன்றும் இதில் சொன்ன மாதிரி ஸ்தாபிக்கிறதுங்கிற வார்த்தையை கூட என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நீ அது ஏற்கனவே இருக்கிறதுல போய் நீ என்னத்தை ஸ்தாபிக்க போகிற? ஏற்கனவே அது நெருப்பாக இருக்குது. வேதம் சொன்ன எதையாவது மறுக்க முடியுமா? வேதம் இத்தனை தத்துவங்களை சொல்லுது, எங்கேயாவது மறுக்க முடியுமா? நம்ம லாஜிக் மூளைக்கு, எலி மூளைக்கு வேதம் சொல்கிறதை எங்கேயுமே மறுக்க முடியாது, மறுக்க முடியலை. அங்கே நீ ஆமாம் நான் அகம் பிரம்மாஸ்மி தான், நான் அந்த பரம்பொருடைய அம்சம்தான், அந்த ஸ்பார்க் எங்கிட்ட இருக்குது, இதை வச்சு நான் இதை விஸ்வரூபம் எடுக்கணும், இதை வச்சு நான் வளர்ச்சி பெறணும், இதை பரிமளிக்க வைக்கணும், இதை மனம் வீச செய்ய வைக்கணும், இதனால் லோகத்துக்கு சேமம் ஏற்படணுங்கிற ஒரு அறிவோடு நீ வெளிப்படுறன்னு வச்சுக்கேன், உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே என்னவாக இருக்கும்? உன்னதமாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரகாசிக்கிறதா இருக்கும். அதை உள் வாங்கணுமே. முதல்ல மேலோட்டமாக சொல்லியாச்சு, மிடிலாகவும் சொல்லியாச்சு, ஆழமாக இன்னும் சொல்லலை. ஆழமாக போகிறதுக்கான உங்களுக்கு நான் கொடுத்தாலும் அது என்னதாக ஒரு மிடில் நிற்கிறத நானே ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி எந்த நிலையில் உட்காந்து கேட்குறீங்களோ அந்த நிலைக்கு தான் உபதேசம் வரும். நீ அந்த அளவுக்கு தீவிரமான கதியில் உள்நோக்கி போகணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து சிரவணம் செய்து விசாரம் செய்து தியானம் செய்து நிதித்தியாசனம் செய்து இறுதி வார்த்தையே தத்துவமசி, ஆமாம் ஒத்துக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது தெரியும். அந்த நிலையை நிதித்தியாசனம்ங்கிறது சொல்லுது. அந்த நிலைக்கு பேர் என்ன? அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வை பூரணமாக நீ ஏற்று நிலைக்கிற, ஸ்தாபிக்கிற, ஒத்துக்கிற, மறுக்க முடியாத நிலையில் அது போய் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இப்போ இங்கே இருக்கிற செய்கிற வேலை எல்லாமே ஆழ் மனதில் செய்யக்கூடிய வேலையை தான் வேதம் செய்யுது. ஏன்னா அந்த வேத வாக்கு என்ன பண்ணுது? வார்த்தை ஓங்காரம் ஒன்றோட பொருந்தி ஒன்றை கொண்டு போய் பரம்பொருளோட பொறுத்துது, சத்தோட பொறுத்துது. அது பொருத்தாத வரைக்கும் ஓங்காரம் ஜபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஓங்காரத்துக்கு தான் உள்ளே போகக்கூடிய யோகிதை இருக்குது. ஏன்னா எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போகுது, வேறு ஒன்றும் இல்லை. அது பின்னாடியே நீ போயிட வேண்டியதுதான். அதுதான் நிதித்தியாசனம். இது வரைக்கும் நிதித்தியாசனத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் யாரும் பண்ணுறது இல்லை. நம்ம பண்ணுவோன்னு இதை பண்ணுறேன். இப்போ நிதித்தியாசனம் என்ன? இந்த பிரம்ம உணர்வை, மெய்ப்பொருளை, சத்தியத்தை சந்தேகம் இல்லாமல் பூரணமாக ஒரு புள்ளியில் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறேன். ஒரு அணு அளவு கூட சந்தேகம் இல்லை உனக்கு. தெளிவாக இருக்க, என்னால் இது முடியும், நான் செய்து காட்டுறேங்கிற வார்த்தை வரும். அப்போ தான் வரும். சொல்கிறேன்ல, நம்ம சொல்லுவோம்ல, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காகவும் அந்த ட்ராக்கில் போகிறேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற கருத்தில் தான் என்னுடைய எல்லா சேலஞ்சஸும் இருந்திருக்கு. என் லைஃப்பில் நடந்திருக்க இந்த 30 ஆண்டுகளில் நடந்திருக்க சேலஞ்சஸ் எல்லாம் கேட்குறவங்களுக்கு வேணால் அது ரொம்ப விபரீதமாகவும் நம்ப முடியாமலும் இருக்குமே தவிர, நான் ரொம்ப விளையாட்டாக தான் சொல்லுவேன். அவன் நம்ப மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு தான் சொல்லுவேன். அவன் நம்பணுங்கிறதுக்காக சொல்லலை, செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேங்கிற ஒரு பார்வை என் மேலே இருக்குல்ல, என்னை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் அது பதில். நீ சும்மா அனாவசியமாக கணக்கு போடாது தம்பி, இதான்ப்பா நான் பண்ண போகிறேன், உன் சிந்தனை எங்கேயோ இருக்குது, என் சிந்தனை எங்கேயோ இருக்குது. அந்த கருத்துக்காக அதை சொல்லிட்டு செய்கிறது, புரியுதா? நடந்து முடிஞ்ச பிற்பாடு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்படி சொன்ன கூட ஃப்ளூக்கில் நடந்திருக்கும்மா, அப்படிலாம் சொல்லியிருக்கான். நிறைய நடந்திருக்கு அது மாதிரி. ஆனால் நிதித்தியாசனம் என்பது என்ன?
நீ உன்னை பூரணமாக, அங்கே தான் உன்னை அறிந்தாளுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வருது. அங்கே தான் உன்னை நீ பூரணமாக உணர்கிறாய். அந்த நிலையே அகம் பிரம்மாஸ்மி நிலை. அதுக்கு அழைத்து செல்வது நிதித்தியாசனம். விசாரத்தினால ரொம்ப தெளிவாக சொல்லுது. விசாரத்தினால, சிரவண மனன விசாரத்தினால, சிகிச்சானா சந்தேகம், நிர்சிகிச்சானா சந்தேகமற்ற நிலையில் பூரணமாக 100% நம்புகிற நீ பரம்பொருள்கிறத 100% நீ நம்புகிற நிலையை நிதித்தியாசனம் பவதி. அதில் வந்து நிதித்தியாசனம் ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பத்தை அடியன் விளக்குறேன். அதான் வேற ஒன்று. தியாத்ரு தியானே விகாய. இப்போ யார் தியாத்ரு? நான் தியாத்ரு, நான் தான் தியானிக்கிறேன். யாரை தியானிக்கிறேன்? சித்தா இருக்கிறேன் நான் தியானிக்கிறேன். யாரை தியானிக்கிறேன்? சத்தான பரம்பொருளை தியானிக்கிறேன். எங்கே இருக்கார்? எனக்குள்ளேயே இருக்கார். அது புருவமத்தியில் வேணாலும் பார்ப்பேன், சகசிராரத்தில் வேணாலும் பார்ப்பேன், ஹிருதயத்தில் வேணாலும் பார்ப்பேன். அப்படி பார்த்தா இப்போ தியாத்திரம் இல்லை, தியானமும் இல்லை. என்னவாயிட்டேன்? தியேயாயிட்டேன். தியேன்னு சொல்லக்கூடிய தியானிக்கப்படும் பொருள். தியானிக்கப்படும் பொருள் யார்? நீ தான். அது தியானிப்பது யார்? நீ தான். யார் தியானங்கிற வேலையை செய்கிற? அதுவும் நீ தான். இப்போ 3 இருக்காது, 1 தான் இருக்கும். ஒன்று தியாத்ரு இருப்பான், தியானமும் தியேயமும் இருக்காது. இல்லை தியானம் இருக்கும், தியாத்ருவும் தியேயமும் இருக்காது. இல்லை தியேயம் இருக்கும், தியாத்ரும் தியானமும் இருக்காது. புரியுதா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 3ல் 1 தான் இருக்கும். ஏன்னா 3 1 தானே, 3 1 தான். தியானமா? அங்கே தியானம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஒன்றை மறந்துட்டேன், ஸ்வரூபத்தில் நிற்கிற, அவ்வளோதான். தியானம் மட்டும் இல்லை. தியானத்தையும் தியாத்திரதையும் விட்டுடு, பிரம்மஸ்வரூபமாக நிற்கிற, அங்கே தியேயமாக நிற்கிற, உன்னுடைய லட்சியமாக நிற்கிற. தியேயம், தியானம்னா அது கவனிக்கப்படும் பொருள். சித்தானது சத்தை கவனிக்கும். முதல்ல கவனிக்கும், அப்புறம் உள்ள நுழையும், அப்புறம் தான் கரைஞ்சி போயிடும். இப்போ சத்தம் சித்தம் இருக்காது, ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆனந்தத்தை மற்றவர்கள் அள்ளி பருகலாம், அந்த பிரபாவத்தை உணரலாம். தான் எங்கே இருக்கோன்னு அவனுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கிறான். நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னானா, நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொன்னானா, அது போகிற வரைக்கும் தான். உள்ளே நுழையிற வரைக்கும் ஆனந்த மயத்துக்குள்ளே நுழையிற வரைக்கும் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும். அப்புறம் ஆனந்தமாக இருக்கிறேன்னா சொல்ல முடியாது. ஆனந்த ஸ்வரூபத்துக்குள்ளே இருக்க, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் ஒரு சுவாமி ஸ்வரூபத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். புரியுதா? இதெல்லாம் ஒரு உன்னத நிலை. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறிவோம். முதல் ரவுண்டில் தான் போயின்னு இருக்கோம். தியாத்ரு தியானே விகாய. தியானத்தையும் விட்டு நிபாத்த சித தீபவத்து. ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்க ஒரு சுடரை, அங்கே வாத்தம் இல்லை, காற்று இல்லாத சுடராக இருக்குது. சித சுடராக இருக்குது, அசையாத சுடராக இருக்குது. எது? உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்து. இப்போ நீ அப்படி இருக்க, அசைய முடியல, அசைய அவசியம் இல்லை. ஏன்? ஆனந்தத்தை அனுபூதி பண்ணின்னு இருக்க. அந்த நிலையில் சித தீபவத்து, நிலையாக நின்ற தீபத்தை போல. சில நேரம் தீபம் எரியுதா எரியலையான்னு தெரியாது, அப்படியே நிற்கும். விளக்கு நம்மளே நம்ம அகண்ட தீபம் அருணகிரிநாதர் அரங்கத்தில் வச்சுருக்கோம், சுவாமிநாத சுவாமி பக்கத்தில், மூலவர் பக்கத்தில். அந்த சுடர் அப்படியே அசையாமல் நிற்கும். சில நேரத்தில் நிர்வாத்தம், காற்றடித்தாலும் அப்படியே அசையாமல் நிற்கும் சில நேரத்தில். அது ஒரு ஸ்டேஜ். இப்போ தீபவத்து தியேய ஏக அகோச்சரம், ஒன்றாகி அகோச்சரம், பார்க்க முடியாமல், சித்தம் சமாதி பவதி. அந்த நிலையில் நீ இருக்கிறல்ல, உன்னை தெரியாமல் நீ நிற்கிறல்ல, ஒன்றாகி நிற்கிறல்ல, அந்த நிலையை சமாதின்னு சொல்கிறோம். நிதித்தியாசனம் கடந்து சமாதி. நிதித்தியாசனத்தில் அனுபூதி ஏற்படுது,
சமாதியில் ஆனந்தம் ஏற்படுது, நிதித்தியாசனத்தில் அனுபூதி ஏற்படுது. நீயும் அவரும் ஒன்று தாங்கிற சிவபோகம் ஏற்படுது. சிவபோகத்துக்கு அப்புறம் ஆனந்த அனுபூதி தான் சமாதி. அதனால தான் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிற. ஆனந்தத்தை ஒரு ஜூஸ் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜூஸு, ஒரு பாதி சாப்பிடும்போது நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்துவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இரு குடிச்சிட்டு வரேன், என்ன விஷயம் இருந்தாலும் குடிச்சிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி அது. இப்போது ததானி ஆத்மா கோச்சர விருத்தியக சமுத்திதக அஞாத்த பவந்தி. ததானி ஆத்மாவில் சத்தில் கரைந்த இந்த சித்தானது அகோச்சரா மறைந்தது, கண்ணுக்கு தெரியாத விருத்தியக சமுத்திதக எண்ணங்கள் ஏற்படாது, ஏற்பட்டாலும் அஞாத்த பவந்தி அறிய முடியாத அளவுக்கு உடனே மறைந்து போகும், நிற்பதில்லை. தா ஸ்மரணாத அனுமீயந்தே அந்த விஷயங்களை சமாதியை விட்டு வெளியில் வந்த பிற்பாடு கொஞ்சம் நீ நினச்சி பார்ப்ப. ஸ்மரணாத் நினச்சி பார்ப்பேன் என்ன நடந்துச்சு, தியானம் பண்ணேன், ஒரே ஆனந்தமாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு எந்த எண்ணமும் இல்லாத நிலையில் அமைதியாக ஆனந்தமாக இருக்க, அதெல்லாம் அப்புறம் அனுமானம் பண்ணுவேன். இக ஆதி சம்சாரே சஞ்சித, இதை பாருங்கள், இக அநாதி சம்சாரே சஞ்சிதாக கர்மகோட்டியோ, முக்கியமான வாக்கியம், பலஸ்ருதி. இது வரைக்கும் அநாதி காலமாக பல சம்சாரம், பல பதிவுகளை பெற்று, பல உலகத்தில் பிறந்து இறந்து பல பதிவுகளை பெற்ற நீ சஞ்சிதாக செமித்து வைத்த எல்லா கர்மாக்களும் கர்ம கோட்டியும், கோடி கர்மங்கள் இருந்தாலும் அனேன ஏவ ஏராளமாக இருந்தாலும் விலயம் யாந்தி எல்லாம் எரிந்து போகின்றன, எல்லாம் லயமாகின்றன, எல்லாம் கபலீகரம் செய்யப்படுகின்றது. விலயம் பிரளயம். உன்னுடைய இந்த நிலையில் சமாதி நிலையை தொட்டினா உன்னுடைய எல்லா கர்மாக்களையும் லயம் செய்து விடலாம், ஃப்ரெஷ் ஆகிடுவேன். அதனால் அடிக்கடி சமாதிக்கு போயிட்டு வந்தால், ஜீவசமாதி சித்தர் ஜீவசமாதிக்கு இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சமாதிக்கு. அனேனேவ விலயம் யாந்தி தத்தோ அபியாச பாட்டவாத், அங்கு அபியாச பாட்டவாத் அந்த நிலையில் இவன் இத்தனை வருஷமாக குரு சொன்னாங்க சாம்பவி முத்ராவில் பஞ்சவக்திரம் நீலகண்டம், பஞ்சவக்திரம் உமாசகாயம் நீலகண்டம், சாம்பவி முத்ராவில் பரமேஸ்வரன் நினச்சிக்கிட்டே உட்காந்துரு அப்படின்னு குரு சொன்னாங்க, வேதம் சொன்னிச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு பயிற்சி பண்ணுறல. அதுக்கு பலன் என்ன தெரியுமா? சகசிரசக சதா அமிர்ததாரா வர்ஷந்தி. இந்த சகசிரார்த்திலிருந்து ஆயிரக்கணக்கான மலைத்துளிகள், அமிர்த துளிகள் அமிர்தமாக வர்ஷந்தி பொழிகிறது. அது ஒரு ஆனந்தந்தான். அது ஒரு இல்லற ஆனந்தத்துக்கு சமமானது. அதை தான் வெளியில் தேடுறான் அவன். உள்ளே நிரந்தரமானது, வெளியில் தாத்காலிகமானது. சதா அமிர்ததாரா வர்ஷந்தி, அமிர்த தாராவா மழையாக பொழிதான் மேலேந்து. தத்தோ யோகவித்து சமாதிம், அந்த சமாதி நிலையில் தர்மமேகம் பிராகுகு, இந்த பெய்யக்கூடிய அந்த மழையை அமிர்த தாராவை தர்மமேகம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. யோக மார்க்கத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஞான யோகத்தில் இதெல்லாம் நோக்கி நம்ம பயணிக்கிறதில்ல. ஸ்வரூபத்துக்குள்ளே நுழையணும், இரண்டரை கலக்கணும், அத்வைதமாகணும், பிரம்மஸ்வரூபமாங்கிறத
உறுதிப்படுத்துகிறோம். ஞான யோகத்தில் என்ன பண்ண ஒன்றும் இல்லை, உன்னை ஃபைனல் பண்ணிது, உறுதிப்படுத்துது. நீ யாருங்கிற சந்தேகம் உனக்கு இருக்குல்ல, முதல்ல நீ யாருன்னு உனக்கு தெரியாமல் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சோண்டு தெரிஞ்சிச்சு, அப்புறம் விசாரம் பண்ண 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 ஒரு சிரவணம் பண்ண 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 ஒரு 33% நீ ஒத்துக்கிட்ட. மனனம் பண்ணும்போது அதனுடைய கிளைமேக்ஸில் 33% நீ பிரம்மங்கிறத ஒத்துக்குவ. நிதித்தியாசனம் பண்ணும்போது பூரணமாக நீ வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிடுவ. அதனுடைய பலன்கள் ஏராளமான பலன்கள். புரியுதா? சஞ்சித கர்மா எரிக்கப்படுறது, அகம்பிரமாஸ்மி உணர்வு ஏற்படுறது எல்லாம் நிதித்தியாசனத்தில். அதனால் விரைந்து சிரவணத்தை முடிக்கணும். விரைந்துனா விவேகத்தோட தொடர்ந்து மனனம் செய்யணும். மனனம்னா அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் நீக்கிக்கணும். ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எவ்வளோ புத்தகங்கள் படிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. எல்லாத்தையும் அமிர்தமாக ரத்தின சுருக்கமாக. அதனால தான் நான் இந்த ரெண்டுத்தையும் கூட அவாய்ட் பண்ணுறேன். இந்த பகவத்கீதையும் சொன்னால் கொஞ்சம் அதிகப்படி மாதிரி தெரியும். ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன், மெய்ப்பொருளை தான் சொல்கிறேன். உபநிஷத்தில் இருந்தானே பகவத்கீதை போயிருக்கு விஷயம். இப்போ உபநிஷத்தை ஒழுங்காக அத்தியனம் பண்ணால் பகவத்கீதை அதுக்குள்ளே ஒடுக்கம் தானே. பகவத்கீதை எவ்வளோதோ பேர் பேசுகிறாங்க, யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டுங்க அதை பற்றியெல்லாம். உபநிஷத்தில் நாம் எங்கே பகவத்கீதையில் எங்கெங்கே எது பேசுகிறா, யார் யாரோட பேசுகிறா, எல்லா கேரக்டரும் நம்ம இங்கே பகவத்கீதையில் இதுலேயும் சொல்லிடலாம், உபநிஷத்தில் சொல்லிடலாம். ஆழமான அத்தியனம் பண்ண தான் நான் அதை விரும்புகிறேன். உபநிஷத்தை உலகின் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். உபநிஷத்து விஷயத்தில் உலகின் நம்பர் 1 இருக்கணும். எதில்? முக்தி தருவதிலையும் சித்தி தருவதிலையும். உபநிஷத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் பகவத்கீதையை அடியேன் சிரவணம் பண்ணுவேன். உங்களுக்கு உபநிஷத்தையே ஆழமாக அந்த நேரத்தை எல்லாத்தையும் நிதித்தியாசனத்துக்கு பயன்படுத்த போகிறேன், மனனத்துக்கு பயன்படுத்த போகிறேன். புரியுதில்ல? குமரன் வேதம்னா அதுக்குள்ளே வந்தவன் அவன் முக்தியோடு தான் வெளில போகணும். உள்ளே வந்தால் வெளியில் முக்தி கையில், இந்த குழந்தைங்கள்லாம் கையில் எல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரும் தெரியுமா, ஸ்கூலை விட்டு ஆண்டு விழா. அப்போ அந்த மாதிரி உள்ளே வந்தவன் எல்லோரும் கையில் ஒரு கப்போட முக்தி அல்லது சித்தி அல்லது சமாதின்னு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அவன் போகணும். அதுக்கான முயற்சி தொடர்ந்து நடக்கும். புரியுதா? அதனால் நேரத்தை, அதிகமான நேரத்தை உபநிஷத்தை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேங்கிற ஒரு நிலை கூட வர தோணுது எனக்கு. அவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்குள்ள, அலசி ஆராயிறது. 10 இல்லை 108 சொல்கிறேன். 10 பற்றியும் பேசலை, 10 நிறைய பேர் பேசுகிறாங்க, பேசுகிறேன். அதனால் இந்த தர்ம மேகங்கிற நிலையை அவன் தொடரான். வாசனா ஜலே நிசேஷம். நிசேஷம் முனா பிரவிலாபித கர்மசஞ்சய புண்ணிய பாபி சமூலான் மூலித்த பிராக் பரோட்சமபி கரதலம் அமலக்கவத் வாக்கியம் பிரதிபத்த அபரோக்ஷ சாட்சாத்காரம் பிரசூயதே ததா ஜீவன்முக்தோ பவதி. வாசனா ஜலே, இனி வாசனைகள் சொல்லக்கூடிய பதிவுகள் எதுவும் நிசேஷம் எஞ்சி இல்லாமல், பிரவிலாபித்தே எல்லாத்தையும் அந்த பிரளயத்தில், இந்த சுனாமியில் அந்த நெருப்பில் போட்டு எரிச்சாச்சு. கர்ம சஞ்சயே புண்ணிய பாப்பு, முன்னாடி சேமித்த பாவ புண்ணியம் எல்லாம் சமூலோ மூலத்தோட வேரோட உன்மூலித்தே பிடுங்கப்பட்டுடுச்சு. வேரோட பிடுங்கியாச்சு, முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிராக் பரோட்சமபி கரத்தல அமலக்குவது,
முன்னாடி பரோட்சமாக இருந்த அந்த பரம்பொருள் எங்கேயோ இருக்கார், கடவுள் இருக்கார், எங்கேயோ இருக்கார், கோவில் இருக்கிறார் அப்படிங்கிற சொன்ன அந்த கருத்தானது இப்போ கரத்தல அமலகம், கையில் நெல்லிக்கை, உள்ளங்கை நெல்லி, இந்த பழமொழி இதுலேருந்து தான் வந்திருக்கு, இங்கேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அஸ்ஸாமலிக்கம், அஸ்ஸாமலக்கர், இந்த வாக்கியம்லாம் இங்கேருந்து எடுத்தது தான். எங்கே சங்கருடைய சிஷ்யர்கள் இதுக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு ஒரு சங்கரர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கான் சிஷ்யன். அஸ்ஸாமலிக்கம் தான் நினைக்கிறேன். அது அவ்வளோ அற்புதமாக இருந்து சங்கரரே அதுக்கு பாஷை எழுதுகிறார். என்னுடைய சிஷ்யன் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கான், அதுக்கு நான் பாஷை எழுதுறேன்னு பாஷை எழுதியிருக்கார். யாராவது உண்டா? குரு எதாவது பேசுனா சிஷ்யர்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவர் இந்த நோக்கத்தோடு பேசியிருக்காரு, இந்த கருத்து அதில் இருக்குது, இது விசேஷமானது, இது முக்கியமானதுன்னு சிஷ்யர்கள் தான் பரம்பரையில் சொல்லுவாங்க. அவர் எழுதுனதுக்கு பாஷை பகவத்கீதைக்கு எவ்வளோ பேர் பாஷை எழுதியிருக்காங்க, எல்லா லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஆனால் இவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு தான் பாஷை எழுதுகிறார். ஆச்சரியம் பார்த்தீங்களா? குரு சிஷ்ய உறவு பாருங்கள். பிராக் பரோட்சமபி, முன்னாடி இருந்தது பரோட்சமாக இருந்தது, இப்போ என்னவாச்சு? கருத்தலம் அமலக்கம் போல வாக்கியம் பிரதிபத்த, இந்த மகா வாக்கியமானது கூறிய பிரதிபத்த சொல்லிய விஷயங்கள் அத்தனையும் அபரோக்ஷம் உள்ளே அனுபவிக்க ஆரம்பித்து விட்டாய். அபரோக்ஷம் சாட்சாத்காரம், அந்த வார்த்தை நல்லா விஸ்வரூபம் எடுக்கு. இப்போ நீங்கள் நேற்று கூட கேட்டார் இளங்கோ, நீங்கள் பேசுகிற வார்த்தை எல்லா வார்த்தையுமே என்னை தொடுது, எந்த வார்த்தையை நான் மனனம் பண்ணுறது, எந்த வார்த்தையை விசாரம் பண்ணுறதுன்னு. முதல்ல உன்னை பிடிச்சி உன்னை தொட்ட வார்த்தையெல்லாம் முதல்ல எடுத்து எழுது. 1000 வார்த்தையை கூட இருக்கட்டும், அந்த வார்த்தையில் ஃபில்டர் பண்ணி நீ அதை அறிய அப்புறம் அதுவே என்ன பண்ணும், கரைஞ்சி போயிடும். இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு அது முக்கியமாக தெரியாது, ஏன்னா அது உன்னுடைய உயிரோட உயிராக கலந்து போயிடும். அதுக்கப்புறமா கடைசியாக அப்படியே வந்து 1000 500 ஆகி 500 300 ஆகி 300 150 ஆகி 100 ஆகிடும். அது வரைக்கும் நீ அதை என்ன பண்ணணும், திரும்ப பார்க்கலாம். ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு மெனு புக்கு போட்டாங்க 50 பேஜில், அது போக ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருக்காரு சாப்பாட்டுக்கு அலையிறான் நம்மளே. 50 பேஜில் மெனு போட்டிருக்கான், அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன். உன்னுடைய வீக்னஸ் அவன் பணம் பண்ணுறான், வேறு ஒன்றும் இல்லை. நாக்கை பிடிச்சி கட் பண்ண நிறைய நோய்கள் நிற்கும், நோயே இல்லாமல் போயிடும். அது மாதிரி இந்த 50 வார்த்தைகள் வந்து என்ன பண்ணுன்னா உன்னை தூக்கி நிறுத்தும். 1000 வார்த்தையை திரும்ப நீ உன்னை உயிரை தொட்ட வார்த்தை தான், எல்லா வார்த்தையும் நீ எழுதலை, எல்லா வார்த்தையும் உன்னை தொடுதுன்னு சொன்னால் நீ சீக்கிரமாக நல்ல பக்குவப்பட்ட பொருளில் இருக்கிறேன்னு அர்த்தம். சீக்கிரமாக என்ன பண்ணிக்கலாம், இந்த 1000 வார்த்தையும் ஜூஸ் பண்ணி 100 ஆக்கிக்கணும். அது நீ தான் அதுக்கு ஏகாந்தமாக உக்காந்து எழுது, படி, தப்பு இல்லை. இது என்ன, இது ஸ்கூலா, இது என்ன எல்கேஜியா நாங்களாம், இதெல்லாம் எழுதி படிக்கணுமா என்ன? அதை விட என்ன செய்ய போகிற வேறு? எழுதுறது படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது என்ன தாக்கத்தை உனக்குள்ளே செய்யும் தெரியுமா? எதுக்கு நான் இத்தனை மந்திரத்தையும் 10,000 மந்திரம் இந்த கை எழுதியிருக்கு. இது வரைக்கும் 66 உபநிஷத்தை ஒரு மந்திரம் கூட விடாமல் அடியன் உட்காந்து எழுதியிருக்கேன். எதுக்கு? அந்த புக்கே எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பார்த்துன்னு இருக்க முடியாதா? சொல்ல முடியாதா? மனனத்தில் அதை தான் செய்ய போகிறேன். மனனத்தில் இந்த பீம்சிங் எழுதின அந்த ஹிந்தி டிரான்ஸ்லேஷனை அப்படியே எடுத்துன்னு வந்து தத்துவமசின்னு பேச போகிறேன்ல, அதை வச்சு தான் பேச போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு வேலை மிச்சம். உட்காந்து எழுதிட்டு வேணும். ஆனால் எல்லாத்தையும் ஒரிஜினல் எல்லாத்தையுமே ஒரு முறை ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் எழுதணும் முடிவு பண்ணிட்டேன். அது மாதிரி எழுதிகிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 66% சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன். சின்ன வேலைகளை செய்யணும்ப்பா, சரியாக செய்யணும். அதுக்கெல்லாம் தயக்கப்படக்கூடாது, அதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீ எழுத அது ஆழமாக போவேன். மந்திரங்கள் கரெக்டாக புரியும். எழுதும் போதே எனக்கு தெளிவாயிடும். இந்த மந்திரம் எழுதும் போதே தெளிவாயிடும். அச்சா, இப்போ என்னாச்சுன்னு கேட்டால்
இந்த அபரோக்ஷம் வெளியில் எங்கேயோ இருந்த இந்த 1000 வார்த்தைகள் 100 வார்த்தைகள் ஜூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எது முக்கியம் எது முக்கியம் எது முக்கியம்னு கேட்க 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 என்ன பண்ணும், அந்த வார்த்தைகள் உங்க கூட உயிரோட கரையும், கரைஞ்சி கலந்துரும். கலந்தது போக கரையாத சில வார்த்தைகள் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக 100 வார்த்தை இருக்கும். அந்த 100 வார்த்தையை நீ மனனம் பண்ண ஆரம்பித்து அதை விசாரம் பண்ண ஆரம்பித்தா அதுவும் 100 10 ஆகிடும். 10 வார்த்தை போதும். நீங்கள் முக்தி பெறுவதற்கு 10 வார்த்தை போதும். அது இறுதியானது. அது நீ தான் டிசைட் பண்ணுற. குரு 1000 வார்த்தையை கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் பேசின்னு இருக்காங்க. ஞான யோகங்கிறது என்ன? வெறும் சிரவணத்தினால ஓங்காரத்து மூலியமாக உங்களுக்குள்ளே என்ன பண்ணுது, பிரம்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இப்போ நிதித்தியாசனத்தில் அது நடத்துகிறத ஓங்காரம் பண்ணுது, வாக்கு பண்ணுது. அது ஒன்றும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, அது நீதாங்கிறத அது உனக்கு உணர்த்துது, வேறு ஒன்று. அதுக்கு குருவாக சொன்னால், அது அவருடைய அனுபூதியை சொன்னால் கூட அந்த வார்த்தை தான் உனக்குள்ளே நிரந்தரமாக நிற்கும். இப்போ எனக்கு கோபம் வரம்போதெல்லாம் திதீக்ஷான்னு சொன்னார் இல்லையா, நிகழ்ச்சிகள் நடக்கும்போது திதீக்ஷாங்கிற வார்த்தை தான் என் காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ 1000 பிரச்சனைகள் வரும் போகும் நிற்கும். நீ சுப்ரசாந்தங்கிற வார்த்தை கொடுத்துருக்காரா, டேபிளில் போய் பாருங்கள், எழுதியிருப்பேன். என்னுடைய டேபிளில் சுப்ரசாந்தங்கிற வார்த்தை இருக்கும். அது அடுத்த வார்த்தை வர வரைக்கும், ஏதோ ஒரு மலையில் வேல் வைப்பாங்களே, அடுத்த வேல் வர வரைக்கும் இந்த வேல் பட்டியில் ஏதோ ஒன்று வைப்பாங்க. ஒரு என்ன ஒரு ஞானமலைன்னு நினைக்கிறேன், சிவன் மலையா, சிவன் மலையில் ஒரு பாக்ஸில் ஒவ்வொரு மாதத்துக்கு முருகப்பெருமான் கனவுல போய் சொல்லி அடுத்தது வர வரைக்கும், அது மாதிரி அடுத்த வார்த்தை வர வரைக்கும் உபதேசம். சுப்ரசாந்தங்கிற வார்த்தை அமைதியாயிருன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் சேர்த்துக்கல. முயற்சி பயிற்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு என்னை பொறுத்தவரை. இப்போ சும்மா இருக்கணும், கரெக்டாக நுட்பமான விஷயங்களை எடுத்து சொல்லி கொடுக்கணும், அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கருத்தலம் அமலக்கவத்து கையில் இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் போல் பிரதிபத்த வாக்கியம், பிரதிபத்த அபரோக்ஷம், வாக்கியம் சொல்லக்கூடிய உள்ளுணர்வு, சாட்சாத்காரம், இந்த வார்த்தையை பூரணமாக உணர்ந்துட்டீங்கன்னா அது வாழ்க்கையாக மாறப்போகுது. அந்த கடைசி நிலை இருக்குல்ல, அதுதான் சாட்சாத்காரம். ஞானிகளுக்கு, பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் தான் விரும்பிய தேவதா தனக்கு முன்னாடி நிற்கும். யோகிகளுக்கும் அவன் விரும்புகிற மோஸ்ட்லி யோகிகள்லாம் குருவை தான் தியானம் பண்ணுறாங்க. அவங்க என்னமோ அவங்களுக்கு ஈஸியாக போகுதோ என்னவோ தெரில. பக்தர்கள் பகவானை தியானம் பண்ணுவாங்க. ஞானிகள் இந்த மந்திர வார்த்தைகள், மகா வாக்கியங்களை தான் என்ன பண்ணுறாங்க, தியானிக்கிறாங்க. மந்திர வார்த்தைகளை தான் பிரம்மமாக தியானிக்கிறாங்க. ஏன்னா நம்ம மெய்ப்பொருள் என்ன, இந்த பரம்பொருள் நிர்குணம், நிராகாரம், நிராலம்பம்னு நிறைய வார்த்தைகள், நாம ரூபம் இல்லாதவர்னு சொல்லும்போது அவர் என்னவா இருக்காருன்னா அன்பாய் இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறாருங்கிறவா ஆனந்தந்தான் அவனுடைய இறுதி நிலையாகுது. அந்த நிலைக்கு உள்ளே அழைச்சிட்டு போகிறது இந்த மந்திர வார்த்தைகள் தான். அதை மகா வாக்கியம்னு சொல்கிறது. எப்போ நீ மகா வாக்கியத்தை உணர்வ, நீ நல்லா விசாரம் செய்து மனனம் செய்து உனக்கு ஒரு மெய்ப்பொருள் அறியக்கூடிய, மெய்ப்பொருள் அறிவது தாங்க ஞானம். மெய்ப்பொருளை அறிவது தான் ஞானம். இப்போ மெய்ப்பொருளை அறியாமலே வெளியில் நின்று தான் எல்லாமே பேசுகிறான். சில பேர் 10வது ரவுண்டில் நின்றுட்டு பேசுகிறான், சில பேர் 5வது ரவுண்டில் நின்றுட்டு பேசுகிறான், சில பேர் 3வது ரவுண்டில் பேசுகிறான். மெய்ப்பொருளோடு நின்று மெய்ப்பொருளாய் நின்று பேசணும். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி கொடுத்தார் அருணகிரி. அங்கே எது அழைச்சிட்டு போகுதுன்னா இந்த வாக்கியம் தான் அழைச்சிட்டு போகுது. அதுதானே படிப்படியாக உள்ளே அழைச்சிட்டு போகுது. 1000 வார்த்தைகள் ஒன்று வசீகரிக்குதா இல்லையா? எப்படி வசீகரிக்கும்? இந்த வார்த்தை நல்லா இருக்கு, இந்த வார்த்தை செஞ்சு பாருப்பா, செஞ்சு பாரு. அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சாலே உனக்கு அப்படியே அமிர்தத்தை பருகிற மாதிரி இருக்குது. எனக்கெல்லாம் வார்த்தைகள் அப்படி இருக்குது. ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற வார்த்தைகள் அமிர்தமும் அமிர்தம். நான் என்ன தனியாக ஒரு கற்பனையில் ஒரு அமிர்தத்தை கொண்டு வருது. சகசிராரத்துலேருந்து சுரக்கிற அமிர்தம்லாம் அது வரட்டும் வராமல் போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு பிரத்யட்சமாக என்னது, வார்த்தைகள்லே மந்திரம் இருக்குது, வார்த்தைகள்லே அமிர்தம் இருக்குது, வார்த்தைக்குள்ளே ஓங்காரம் இருக்குது.
வார்த்தையை நான் அந்த பாவத்துக்கு அழைச்சிட்டு போகுது. சொன்னேன் இல்லையா, பாவம் அபாவம் சுபாவம்னு. பாவம் பாவிக்கிறது, பக்தி பாவம், இறைவன் மேலே உள்ள பற்று தான் அந்த பாவம். அந்த பற்று எல்லாருக்கும் வராது. இவன் எப்படி இருக்கான், சுபாவமாக இருக்கான். இவ்வளோ நாள் எங்கே இருந்தான், அபாவத்தில் இருந்தான். அபாவம்னா குறைபாடு, ஜகத்து. இந்த ஜகத்தாக இருக்கிற ஜகத்தை இந்த சுபாவம் என்ன பண்ணுது, ஜகத்திலேயே நோக்கி பயணம் செஞ்சு 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 ஏமாந்த சோனகிரியாக போய் இதெல்லாம் நம்மளை நான் அழைச்சிட்டு போய் நடுத்தரில் விட்டு ஆசை வார்த்தைகளை காமிச்சு வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணி நாசமாக்கி நடுத்தரில் விட்டுட்டு போயிடுச்சுன்னு உட்காந்து வருத்தப்பட்டதுக்கப்புறம் இறைவன் பக்கம் திரும்புகிறான். இந்த சுபாவம் என்னவாயிடுச்சு, இப்போ பாவமாக போகுது. இப்போ பாவம் பரம்பொருள், அபாவம் ஜகத்தே, சுபாவம் நடுவில் இருக்கிற நீ எது மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள் உன் அறிவுக்கு என் அறிவுக்கு தெரியும். ஆனால் என் மனசு கேட்க மாட்டேதுன்னு சொன்னால் உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவில்லாமல் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும்னா நிச்சயமாக தவறாக தான் இருக்கும். மனசில் எடுக்கிறது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அறிவில் எடுக்கிறது நிச்சயமாக சரியாக தான் இருக்கும். அறிவில் எடுக்கிற முடிவு மிகச்சரியாக இருக்கும், 100க்கு 100 சரியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அதுதான் உயிரில் நின்று எடுக்கிறது, உயிர்கண் திறக்கிறதுன்னு சொன்ன இல்லையா. மனக்கண்ணில் பார்க்குறது சரி தவறு தெரியாது, மேலானது கீழானது தெரியாது, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தான் அதுக்கு தெரியும். ராக துவேஷம்னு பேர். மனசுக்கு பிடிச்சது பிடிச்சிருக்கு பிடிக்கல இதை தான் சொல்லும், வேறு ஒன்றும் அதுக்கு தெரியாது. அதுக்கு அறிவுறுத்துறது தான் அறிவு. அது எதை வச்சு சொல்லுதுன்னா மெய்ப்பொருளுங்கிற டேட்டா வச்சு ஞானத்தை வச்சு சொல்லுது. அது அறிவு பின்னாடி இருக்கக்கூடிய ஞானத்திட்ட கேட்கும், இது சரியா தப்பான, சரிதான் போ அப்படின்னு சொல்லும். சித்த ஸ்வரூபத்தில் இருக்கிறது அறிவு, மனஸ்வரூபத்தில் இருக்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் இருக்கிறது. உங்களுக்கு யார் நன்மை செய்வாங்க, பரம்பொருள் தான் நன்மை செய்வாங்க, அம்மா அப்பா நன்மை செய்வாங்க, வேதம் நன்மை செய்யும். அந்த ஆதாரத்தில் தான் ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஞானத்தினுடைய ஆதாரத்தில் தான் அறிவு முடிவெடுக்குது. இப்போ ஞானம் இல்லாததுனால அறிவும் இல்லாமல் மனம் பின்னாடியே போகுது மனித வாழ்க்கை. ஆனால் தான் மனித பிறவியை மேலான பிறவின்னு ஒத்துக்கிறது இல்லை அடியன். யாரையும் மதிக்கிறது இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் இப்போ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது யாரையும் மதிக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்களே, யாரை மதிக்கணும், எதுக்கு மதிக்கணும்? ஏன்னா அப்படிப்பட்ட சங்கரரா இல்லை ராமானுஜரா இல்லை அப்துல் கலாமா? என்னை இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு நீ ஏதாவது பண்ணியிருக்கேன்னா உன்னை மதிக்கலாம். நீனும் எப்படியோ இருக்க, நான் அதை பற்றி சொல்லறதுக்கு விருப்பம் இல்லை. உனக்கு மேலே 11 நிலைகள் இருக்குது, அதுங்க வாடான்னு சொல்கிறோம், அது காதிலே வாங்க மாட்டேற. எது தேவையில்லையோ அது பின்னாடி போகிறாங்கிற. உடனே எவன் கேட்பான், உன் பேச்சை எவன் கேட்பான்? நீ பேசுகிறது எனக்கு தேவையில்லை, நான் பேசுகிறது உனக்கு புரிய போகிறதில்ல. அதனால தான் இதெல்லாம் ஒரு இயல்பு, இதெல்லாம் ஒரு பெருமையும் அதுவோ எக்ஸாகரேஷனும் கிடையாது. இதெல்லாம் யதார்த்தமான விஷயத்த சொல்கிறேன். சொல்லும் போது கொஞ்சம் தர்ம சங்கடம் இருக்குது எனக்கு. ஏன் தெரியாத வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாங்க. தெரிஞ்சவன் உனக்கு நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறான்னா கேட்க மாட்டேன், என் மைண்டு சொல்கிறதான் கேட்பேன்னா அது பேர் தான் சுபாவம்னு பேர். சுபாவத்தை விட்டு தொலை, அது அனுபவத்தில் தான் கொண்டு போய் விடும். இதே சுபாவத்தை ஆக்கத்துக்கு பயன்படுத்த நீ பாவமாக மாறிடுவ, பரம்பொருளாக மாறிடுவ. அங்கேருந்து நீ என்ன வேலையும் செய்ய, எல்லாருக்கும் நன்மை பயக்கும். இப்போ உனக்கு என்ன இல்லை, பிரம்மஞானமே இல்லை, வேக்கண்டாக வச்சுருக்க, அதனால் நீ நாசமாக போகிற. பிரம்மஞானம் இருக்கிறவனா கெட்டு போகிறானா சொல்லுங்கள்? டாப் 10ல் இருக்கிறவங்கெல்லாம் பிரம்மஞானம் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. வீட்டில் காசு பணம் இருந்தால் பத்தாது, அன்பு அமைதி இருக்கணும்னா பிரம்மஞானம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். 2 பேரில் ஒருத்தவங்களுக்காவது இருக்கணும், குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்காவது இருக்கணும். அவங்க வழி நடத்துவாங்க. சில நேரத்தில் குழந்தைங்க அந்த வேலையை செய்யும், அருமையாக செய்யும், ரோல் பண்ணும். அதனால் மனித பிறவி அரிய பிறவி, ஆனால் மேலான பிறவி அல்ல. அவன் மேலே ஏறணுத்துக்கு தான் வழி சொல்லிகிட்டு இருக்கு வேதம். பிரம்மஞானம் பெற்றால் அந்த 11 நிலையும் ஒரே ஜென்மாவில் அடையலாம். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? யார் சொன்னால் கேட்ப நீ?
எப்படி சொன்னால் கேட்ப சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறேன், நான் தயாராக இருக்கேன். அதுதான் சிந்திச்சுட்டே இருக்கேன் டெய்லி. என்ன சொன்னால் இவன் கேட்பான், என்ன சொன்னால் 1 மணி நேரம் ஏகாந்தமாக உட்காருவான், சத்துவகுணத்தை பூர்த்தி பண்ணணும்னு நினைப்பான். அந்த முயற்சிகள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால் வாசனா ஜலே நிசேஷம் எல்லாம் போச்சு, வாசனைகள் போச்சு, கர்ம சஞ்சய புண்ணிய பாப்ப எல்லாம் வேரோட போச்சு. சமூலம் மூலித்த பிராக் பரோட்சம், முன்னாடி பரோட்சமாக இருந்த எங்கேயோ இருந்த அந்த பரம்பொருள் இப்போ உள்ளங்கனி போல இந்த வாக்கியமாக வாக்கியம் சொன்ன தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்மம் பிராக்யான் பிரம்மம் பிரம்மவித் பிரம்மேவ பவதி பிரம்மவித் பரம் ஆப்னோதி பரம் பிரம்மவித் ஆப்னோதி பரம்னு ஒரு லைன் இருக்கு. பிரம்மவித் பரத்தை அடைகிறான். அந்த வாக்கியம் இப்போ என்னவாயிடும்னா சாட்சாத்காரமாயிடும். பிரசோயத்தை அந்த நேரத்தில் சாட்சாத் அந்த அவனுக்கு என்னவாயிடும், அந்த உணர்வு வந்துடும். எந்த உணர்வு வந்துடும்? இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதம் ஞானம் குரு இதெல்லாம் சொல்லிடுங்க. சயின்ஸ் என்ன சொல்லுது? வாட் யூ திங்க் யூ பிகம்னு சொல்லுதா இல்லையா? அது எத்தனை கோடி வருஷமாக அதை வந்து உட்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்க போகிற? அதுக்கு தான் சூட்சமமாக இதை அழைச்சிட்டு போகுது. எதை நினைக்கிற அது ஆகிறல்ல. நீ டாக்டர் ஆகணுமா, என்ஜினியர் ஆகணுமா, மனுஷன் ஆகணுமா, மிருகம் ஆகணுமா, எதை நினைக்கிறியோ அது ஆகிறேன்னு சொல்லுதில்ல சயின்ஸு. அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அதே தான் வாக்கியமும் சொல்லுது. நீ பிரம்மங்கிறத பொய் சொல்லலை, இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுது. இருந்ததானே இருந்தபடி இருந்து காட்டுது. அதான் குரு. பிரதிபத்த அபரோக்ஷம் சாட்சாத்காரம் பிரசூயதே பறக்கிறதே ததா ஜீவன் முக்தோ பவதி, அவன் ஜீவன் முக்தனாகிறான். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், கொஞ்சது நாளைக்கு பார்க்கலாம். 35 வரைக்கும் 35 பெரிய மந்திரம் முடிஞ்சிச்சு. எத்தனை ஒரே மந்திரமா? இதெல்லாம் விசாரத்துக்குரிய மந்திரங்கள். இதெல்லாம் அப்படிலாம் வேகமாக போக முடியாது. ஒரு நாளைக்கு 20 மந்திரம்லாம் பார்த்துருக்கோம். பரவாயில்ல, எழுந்திட்டு போட்டோம். இப்போது அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஜிவேல் முருகனுக்கரோ மணியாய் மொழியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய்